ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் கற்றுக்க போகிறோம் நண்பர்களே. எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணும் பொழுது தமிழில் தெரியும் இதற்கு இதுதான் நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கிலீஷில் எக்ஸாக்டாக இதுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோவில் அதை நம்ம கிளியராக கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது வழக்கம். டக்குன்னு இங்கிலீஷில் இந்த வார்த்தையை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும், இல்லாட்டி டக்குன்னு யோசிக்கணும் அப்படின்னா ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு வார்த்தையை டக்குன்னு நம்ம கேட்ச் பண்ணி சொல்கிறது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் தான். நல்லா கவனிக்கணுங்க. இந்த தமிழில் இந்த வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணுறது இருந்தாலும் என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதற்கு சரியான ஆங்கில வார்த்தையை நம்ம போட முடியும். புரியுதுங்களா? எக்ஸாக்ட் மீனிங் தெரியணும். ஓகே, ஓரளவு, ஒரு கட்டம் வர, ஒரு லிமிட் வர. அதாவது நண்பர்களே, ஒரு விஷயத்தை முழுசாக நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, சொல்கிறது கிடையாது, மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அந்த விஷயம் ஓரளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு உண்மையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த உண்மையை கேட்டுக்கிட்டு நம்ம சொல்கிறோம், இவர் சொல்கிற இந்த கதை ஓரளவுக்கு வேணால் நம்ம நம்பலாம்டா அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ப முடியாது. ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம நம்பலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அதற்கு உத்தரவாதத்தை கொடுக்காம, கம்ப்ளீட்டாக அதை நம்பாமல் பார்ஷியலாக மட்டும் நம்புகிறோம். பார்த்தீங்களா? ஓரளவு தான், புரியுதுங்களா, ஒரு லிமிட் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மீனிங்கில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் நம்ம வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இதற்காக இருக்கக்கூடிய ஆங்கில அந்த ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா அப் டு அ பாயிண்ட். ஓகே, ஒரு சிலர் அப் டு அ லிமிட்னு சொல்லுவாங்க, தப்பு இல்லை. பட் அப் டு அ பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலாக எவ்ரிடே கம்யூனிகேஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அப் டு அ பாயிண்ட், அப் டு அ பாயிண்ட் முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் நண்பர்களே. புரியுதுங்களா? இந்த அப் டு அ பாயிண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு மெயின் கிளாஸ் ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே, மெயின் கிளாஸ், அதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு, இந்த ஃப்ரேஸ் இப்படி போட்டிங்க அப்படின்னா சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிரும். புரியுதுங்களா? பாருங்கள், அப் டு அ பாயிண்ட் சொல்லி சொல்லி பார்க்கணும். அப் டு அ பாயிண்ட், அப் டு அ பாயிண்ட், அப் டு அ பாயிண்ட். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதாவது இப்போ பாருங்களேன், ஆன்லைன் கிளாஸு ஓரளவுக்கு தான் இஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் எஃபெக்டிவ். அதை விட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபேஸ் டு ஃபேஸ் படிக்கணும், நேரில் போய் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிலாம் நிறைய சொல்லலாம். இப்போது ஆன்லைன் கிளாஸ் ஒரு அளவுக்கு தான் இஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை சொல்லிடணும். ஆன்லைன் classes are effective. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் effective. ஆன்லைன் கிளாஸஸ் ஓரளவுக்கு தான் இஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அந்த ஓரளவுக்கு அப்படிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே இஃபெக்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வரும், அந்த ஒரு வாக்கியம் வரும். அதற்கடுத்து விட்டு போன வார்த்தை என்ன, நம்ம என்ன வார்த்தையை ரிமூவ் பண்ணோம், ஓரளவுன்னு சொன்னோமா, அந்த ஓரளவு அப்படிங்கிற வார்த்தையை கடைசியில் சேர்த்துக்க வேண்டியதுதான். அப் டு அ பாயிண்ட். பாருங்க, ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் இஃபெக்டிவ் அப் டு அ பாயிண்ட். ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் இஃபெக்டிவ் அப் டு அ பாயிண்ட். ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் இஃபெக்டிவ் அப் டு அ பாயிண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் நண்பர்களே. புரியுதுங்களா? தயவு செய்து என்ன பண்ணுங்கள், அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லாங்குவேஜில் டக்குன்னு ஃப்ளூவெண்ட்டாக இருக்கும். அது டக்குன்னு வருங்க. எவ்வளோ சீக்கிரமாக இந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி நீங்கள் வார்த்தைகளை போடுறீங்களோ, வாக்கியங்களை போடுறீங்களோ, அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக உங்கள் லாங்குவேஜ் இருக்கும். அவ்வளோ கான்செப்ட். ரைட், இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை எந்தெந்த சென்டென்சஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அது ஓரளவுக்கு தான் உண்மை, அது ஓரளவுக்கு தான், பாதி தான் அப்படின்னு சொல்கிறதா ஓரளவிற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஓரளவுக்கு தான், ஒரு 50% தான் உண்மை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த ஓரளவிற்கு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு அது உண்மை, அது உண்மை எப்படி சொல்லலாம் பாருங்க, that is true,
தட் இஸ் ட்ரூ. அது உண்மை. தட் இஸ் ட்ரூ. எந்த அளவுக்கு? ஓரளவுக்கு தான். ஓரளவுக்கு தான். அப்போது அப் டு அ பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட் இஸ் ட்ரூ அப் டு அ பாயிண்ட். தட் இஸ் ட்ரூ அப் டு அ பாயிண்ட். அது ஒரு அளவுக்கு தான்டா உண்மை, ரொம்பலாம் அது உண்மை கிடையாது, அதை நம்பாத நீ. தட் இஸ் ட்ரூ அப் டு அ பாயிண்ட், ஸோ டோன்ட் பிலீவ் இட். தட் இஸ் ட்ரூ அப் டு அ பாயிண்ட், ஸோ டோன்ட் பிலீவ் இட். ஓகே, அந்த திட்டம் ஒரு அளவு வரை தான் வேலை செய்தது. கம்ப்ளீட்டாலாம் வேலை செய்யலை, கம்ப்ளீட்டெல்லாம் அப்படியே சூப்பராலாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் என்னாச்சு, அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் இருக்குது. சில நேரங்களில் இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம சொல்வது வழக்கம். அது ஒரு அளவுக்கு தானே வேலை செஞ்சது. ஓகே, பாருங்கள், அந்த திட்டம் ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவு வரை தான் வேலை செய்தது. புரியுதுங்களா? நான் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக கிடையாது, ரொம்ப சிம்பிள். தட் ப்ராஜெக்ட், ஓகே, தட் பிளான் சொல்லிக்கலாம். தட் ப்ராஜெக்ட், தட் பிளான் ஒர்க்ட், வேலை செய்தது. எந்த அளவுக்கு? அப் டு அ பாயிண்ட். ஓகே, up to a point. That project worked up to a point. That project worked up to a point. That project worked up to a point. நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளை உச்சரித்து என்ன பண்ணுங்க, சென்டென்ஸை சொல்லி பழகுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கணும். புரியுதுங்களா? பாருங்க, the project worked up to a point. ஒரு சிலர் எப்படி இங்கிலீஷில் பேசும்போது பேசுவாங்க அப்படின்னா, the project worked up to a point. The project worked up to a point. ஸ்டார்டிங்கில் சவுண்டு நல்லா வால்யூம் அதிகமாக இருக்கும், போக போக அப்படியே கம்மியாயிரும். அது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடும். லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக காமிச்சிடும். புரியுதுங்களா? தப்போ ரைட்டோ, நம்மளோட வால்யூம் என்ன ஆகக்கூடாது, குறையக்கூடாது. ரைட்? பாருங்கள், the project worked up to a point. ஓகே, அடுத்து பாருங்கள், இலக்கணம் கற்றுக்கொள்வது ஒரு அளவுக்கு தான் உதவும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிராமர்லாம் ஒரு அளவுக்கு தான். அதற்கப்புறம் பயிற்சி தான் தேவை. பாருங்க, இலக்கணம் கற்றுக்கொள்வது ஒரு அளவிற்கு உதவும். இலக்கணம் கற்றுக்கொள்வது ரொம்ப சிம்பிள். லேர்னிங் கிராமர். ஓகே, லேர்னிங் கிராமர் இஸ் யூஸ்ஃபுல். லேர்னிங் கிராமர் இஸ் யூஸ்ஃபுல். இலக்கணம் கற்றுக்கொள்வது ஒரு அளவிற்கு உதவும், அதனால் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், லேர்னிங் கிராமர் இஸ் யூஸ்ஃபுல். எந்த அளவுக்கு? அப் டு அ பாயிண்ட், ஒரு அளவுக்கு தான். ஓகே, ஃபுல்லாலாம் கிடையாது. லேர்னிங் கிராமர் இஸ் யூஸ்ஃபுல் அப் டு அ பாயிண்ட். அதற்கு பின்பு, ஓகே, ஆஃப்டர் தட் பயிற்சி தான் தேவை. உங்களுக்கு பயிற்சி தான் தேவை. யூ நீட் ப்ராக்டிஸ். யூ நீட் ப்ராக்டிஸ். புரியுதுங்களா? உங்களுக்கு பயிற்சி தான் தேவை. யூ நீட் ப்ராக்டிஸ். லேர்னிங் கிராமர் இஸ் யூஸ்ஃபுல் அப் டு அ பாயிண்ட். அப் டு அ பாயிண்ட். ஆஃப்டர் தட் யூ நீட் ப்ராக்டிஸ். ஆஃப்டர் தட் யூ நீட் ப்ராக்டிஸ். புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து பாருங்கள், அவரோட ஐடியா ஓரளவுக்கு நல்லது. ஐடியா கொடுக்குறாரு, ஓரளவுக்கு தான்டா நல்லது, அது ரொம்பலாம் நல்லது இல்லை, அதுலேயுமே சில குறைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஐடியா, his idea is good. His idea is good up to a point. 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 ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் இருக்குது. பாருங்கள், ஒரு நபர் பர்சன் 1 சொல்கிறாரு, ஆன்லைன் லேர்னிங், அதாவது கற்றல் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம். ஆன்லைன் லேர்னிங் கிளாஸ் ரூம் லேர்னிங்கை விட நல்லா இருக்குது, இஃபெக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. எப்படின்னா, அதை ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஓரளவுக்கு தான், ஃபுல்லாலாம் கிடையாது, ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நேருக்கு நேர் கலந்துரையாடல் இன்னும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்லலாம் பாருங்கள், ஆன்லைன் கற்றல் வகுப்பு கற்றலை விட சிறந்தது. ரொம்ப சிம்பிள். ஆன்லைன் லேர்னிங் இஸ் better than
classroom learning. Online learning is better than classroom learning. Online learning is better than classroom learning. உடனே அதை ஓரளவுக்கு தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே பாருங்க, ஐ அக்ரி. ஐ அக்ரி எவ்வளோ? ஓரளவுக்கு தான். அப்போ அப் டு அ பாயிண்ட். ஐ அக்ரி அப் டு அ பாயிண்ட். ஓகே, ஆனால் பட் நேருக்கு நேர் கலந்துரையாடல் இன்னும் முக்கியமானது. பட் ஃபேஸ் டு ஃபேஸ், ஓகே, ஃபேஸ் டு ஃபேஸ் interaction, face to face interaction is still important, இன்னும் முக்கியமானது. ஓகே, இல்லாட்டி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், அதை விட இது முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க, ஆன்லைன் லேர்னிங் இஸ் பெட்டர் தேன் கிளாஸ் ரூம் லேர்னிங். ஐ அக்ரி அப் டு அ பாயிண்ட், பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டண்ட். பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஆனால் இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, ஐ அக்ரி அப் டு அ பாயிண்ட், ஓரளவுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன்ப்பா, ஃபுல்லாலாம் கிடையாது. ஐ அக்ரி அப் டு அ பாயிண்ட், பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட், ஸ்டில் இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த மருந்து, இந்த மெடிசன் ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணும்ப்பா, ஒரு லிமிட்டு வரைக்கும் தான் உதவும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை தேவை. ஓகே பாருங்க, this medicine, okay, this medicine helps, this medicine helps up to a point, up to a point. அதன் பிறகு after that அறுவை சிகிச்சை தேவை. okay, after that you need surgery. okay, after that you need surgery. we need surgery, நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். we need surgery. பாருங்க, this medicine helps up to a point, this medicine helps up to a point, after that you need surgery, you need surgery. ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். ஸோ இந்த வார்த்தையை நல்லா இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அடிக்கடி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களோட அந்த ஞாபகத்துலேருந்து போகாது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது உங்களோட மைண்டில் முன்னாடியே நிற்கும். டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தைகள் வரும். புரியுது நண்பர்களே? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனெடுத்து கொள்ளட்டும். அண்ட் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.